Hello, welcome back to my channel. இன்னைக்கு வந்து day 7 எங்க அம்மா வீடு. இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா 90s பண்ண மிட்டாய்கள்லாம் கொஞ்சம் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எப்படி போகுதுன்னு அப்படியே பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து ஆக்சுவலி மாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து மின்ட் மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி, மொஜிட்டோன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கினேன். ஆனால் அதில் சோடா ரொம்ப நிறையா இருந்தது அண்ட் ரொம்ப கூலிங்காக இருந்தது. அதனால தொண்டை ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கி வந்துக்கிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் சீக்கிரமாக எழுந்து குளிச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே மேடம் எழுந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து மேங்கோ மிட்டாய், புளிப்பு மிட்டாய் இல்லை, அது வந்து மேங்கோ ஃப்ளேவரில், அப்புறம் மேங்கோ பார், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் மிட்டாய். இதெல்லாமே வந்து 90s மிட்டாய். ஸோ அதெல்லாம் தான் வந்து பண்ண போகிறோம். மிளகாய் மிட்டாய்க்கு வந்து மைதா மாவு கொஞ்சமாக பசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேங்கோ பாருக்கு மேங்கோ கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேங்கோ மிட்டாய்க்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சக்கரைலாம் இப்போ எடுக்கணும். அந்த காலத்துலலாம் மிளகாய் மிட்டாய் அப்படின்னா மிளகாயில் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இது வந்து மைதா மாவும் அதுக்கப்புறம் சக்கரை பாகு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ஓரளவுக்கு வேலையை முடிச்சுட்டு இப்போ இது பண்ண வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ மிட்டாய் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மைதா மாவு பசஞ்சு வச்சல இந்த மிளகாய் மிட்டாய் பண்ணுறதுக்கு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி குட்டியாக மிளகாய் மாதிரி நம்ம வந்து உருட்டி வச்சுக்க போகிறோம். மிளகாய் மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துட்டு கையில் வந்து இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றுவேன். நல்லா ஸ்லீவாக ஊற்றுவேன். இந்த மாதிரி ஸ்லீவாக ஊற்றிக்கணும். ஓகேவா? இது மாதிரி ஸ்லீவாக அம்மா இது ஸ்லீவாக ஊற்றிச்சோம். ஓகேவா? ஸ்லீவா ஸ்லிம்மா அதை சொல்கிறா ஸ்லீவான்ட்டு. அதுக்கப்புறமா லாஸ்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசாக வரும். அதை இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கு பாதிப்படியே உரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உருட்டி வச்சுக்கணும். இதை நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால சரி கொஞ்சமாக பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சமாக பண்ணுறேன். அப்புறமா இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ மேங்கோ மிட்டாய்க்கு வந்துட்டு ஒரு கிளாஸ், இந்த ஒரு கப்பு, ஒரு டவர் அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். என்கிட்ட மேங்கோ தான் இருந்தது இன்னைக்கு, அதனால நான் வந்து மேங்கோ வச்சு பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மேங்கோ ஜூஸு ஒரு கப் எடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ இதே கப்பில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். ஒரு கப்பு இதில் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நான் இதில் விடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதோ இப்படி நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பதம் கிடைக்கும். அது வந்து டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் இதை அடுப்பில் வைக்கும்போது ரெடியாக ஒரு சின்ன டவரால் வந்து தண்ணி விட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நமக்கு அந்த டங்கு பதம் கண்டுபிடிக்கிறதுக்காக அது தேவைப்படும். சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இப்போ கொஞ்சோண்டு வந்து லெமன் பிழிஞ்சிக்க போகிறேன், ரொம்ப லைட்டாக. அந்த புளிப்பு மிட்டாய்னா அந்த புளிப்பு தன்மை இருக்கும்ல, அதுக்காக. இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக நான் வந்து இதில் விட போகிறேன். கொஞ்சம் விடணுமா பாருங்க, இது வந்து கரையிறது. ஸோ இப்போ இன்னும் வந்து பதம் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம்.
இந்த மாதிரி நம்ம விட்டு விட்டு பார்க்கணும் அது என்ன பதத்துக்கு வருதுன்னு. இப்போ நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன் சைடில் அந்த மிளகாய் மிட்டாயை வந்து பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா பொரிச்சு எடுத்து தட்டிலே வந்து கொஞ்சம் நல்லா தனித்தனியாக வைங்க, இல்லைன்னா ஒட்டிடும். வந்துருக்கு. இப்போ நாங்கள் 2-3 தடவை விட்டு பார்த்தோம், இன்னும் ரெடி ஆயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜூஸாக விடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இதுவும் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நல்லா இறக்கி வச்சுட்டு இது நான் வந்து நம்ம ஐஸ் கியூப் இருக்குல்ல இதில் தான் வந்து நான் பண்ண போகிறேன். என்கிட்ட ஷேப்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதில் தான் நான் பண்ண போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் ஒரு 4 பீஸ் வைக்க போகிறேன். இப்போது இதுவும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சம் வந்து இதில் விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லை ரொம்பவும் இறுகிடும் அது. ஸோ இதை வந்து தட்டில் வந்து கொஞ்சம் பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸில் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஐஸ் க்யூப்பில் போட்டதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 to 4 hours வச்சு பார்க்கலாம். ஸோ நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். 4 hours கழிச்சு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சைட்லேயே வந்து இதை பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து திரும்ப சக்கரை பாகு வைக்கணும். சக்கரை பாகு கொஞ்சமாக வச்சு நான் அதில் அப்படியே கிளற போகிறேன். நான் எந்த ஃபுட் கலர்ஸுமே எதுக்குமே நான் ஆட் பண்ணல. அப்படியே நேச்சுரலாக வந்து எப்படி வருதோ அப்படி தான் நான் வச்சுக்க போகிறேன். இந்த மிளகாய் மிட்டாய்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா குங்குமப்பூ இருக்குல்ல, ஸோ அதை வந்து இப்போ ஒரு 5 minutesக்கு நான் ஊற வைக்க போகிறேன். அது நான் ஊற வச்சேன்னா அதுலேயே எனக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். ஸோ அதை நான் விட்டு வந்து சக்கரை பாகில் கிளற போகிறேன். ஸோ நான் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி ஒரு பவுலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட போகிறேன். நிறைய விட்டோன்னா நமக்கு கலரும் கிடைக்காது டக்குன்னு. அதில் கொஞ்சமாக விட்டுக்கணும். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து மேங்கோ பார் பண்ணிடலாம். நான் வந்து மேங்கோ மிட்டாய் பண்ணல, அதுலேயே தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பவுலில் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த பவுலில் வந்து நீங்கள் சர்க்கரை இப்போ இந்த பவுலில் ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மேங்கோவோட டேஸ்ட் பொறுத்து ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப்பு நீங்கள் சக்கரை எடுத்தால் போகிறோம். மேங்கோ வந்துட்டு நீங்கள் காயாக எடுத்துருக்கீங்க, இல்லை கொஞ்சம் புளிக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சக்கரை அதிகமாக தேவைப்படும். ஸோ நான் இன்னைக்கு வந்து பழுத்த மேங்கோ எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நான் வந்து இந்த இதில் 1/4 கப்பு நான் சுகர் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேங்கோ ஜூஸ் வந்து இதை விட்டுறேன். இப்போ மேங்கோ மிட்டாய் பண்ணுறதுக்கு வந்து நான் ஜூஸ் பதத்தில் வந்து நான் எடுத்துட்டேன் மாம்பழத்தை. பட் இந்த மேங்கோ பார் பண்ணுறதுக்கு வந்து அது அப்படியே நல்லா திக்காவே வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன், கட்டி இல்லாம அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு இந்த அளவுக்கு நான் சர்க்கரை வந்து எடுத்துக்க போறேன். இந்த சர்க்கரையை இதில் போட்டு போறேன். இப்போ சைட்லயே வந்து இந்த மிளகா மிட்டாய்க்கு வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அடுத்தது சுகர் சிரப்பில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம எடுக்கணும். அதுக்கு நான் இந்த உலக்கில் வந்து 1 உலக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 1/2 உலக்கு வந்து நான் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். இப்போ சர்க்கரை அதில் போட்டுட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணியை விட்டு அதோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்ட்ரிங் பதத்தில் வரும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா இந்த மிளகாய் மிட்டாயும் போட்டு நல்லா நம்ம கிளறி கொடுத்தோம்னா அது ரெடி ஆகிடும். ஸோ அதுலேயே தான் நான் வந்து இந்த சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் போட போகிறேன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து நான் மாம்பழத்தையும் சர்க்கரையும் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. அப்புறம் இதில் இங்கே வந்து அடுப்பில் ஒரு வானொலி வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு சுகரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நான் விட போகிறேன். இப்போது போரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதையும் டக்கு டக்கு நல்லா கிளறிட்டு இதையும் நல்லா கிளறிடலாம். பாருங்கள் நல்லா நுரைச்சி வருது. இப்போவே நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து
ஸ்ட்ரிங் பதத்தில் வந்துடும். ஸோ அது ஸ்ட்ரிங் பதத்தில் வந்துருச்சு. நான் அதனால இதை ஆட் பண்ணிட்டேன் இதில். இது இப்போ நல்லா வந்து நம்ம இதை போட்டு கிளறி கொடுக்கணும். இதில் வந்து நான் இப்போது சொன்னேன்ல சாஃப்ரான், இது பாருங்கள் கொஞ்சமாக கலர் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் நிறைய நேரம் கூட விட்டீங்க அப்படின்னா கலர் நல்லா வரும். நான் ரொம்ப நிறைய நேரம் விடலை, டைம் இல்லை. ஸோ அந்த தண்ணியை மட்டும் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா கலரிக்கலாம். மேங்கோ பாரோட கன்சிஸ்டன்சி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னா அல்வா பதம் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ அல்வா பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் மாதிரி இருக்கா. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பளம் மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 days வந்து நம்ம சன்னில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நம்ம நல்லா சன்னில் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா 2 daysக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அது பப்பட் மாதிரி நம்ம வந்து அந்த கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் வெயிலில் வந்து ஒரு 2 daysக்கு நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து அந்த இது ரெடி ஆயிருக்கு, மிளகாய் மிட்டாய். நான் வந்து கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஸோ அதனால உங்களுக்கு கலர் இதில் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே இது வந்து மேங்கோ மிட்டாய் இந்த ஷேப் போட்டிருக்கேன். அண்ட் ஐஸ் கியூப்ல வந்து வச்சது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஆமா போலாம். சென்னைனா பீச், கோயம்புத்தூர்னா இந்த லேக். மம்மம்லாம் கொடு. ஆமா, வீட்டில் கொடுக்குற மம்மம் சாப்பிடாத, வெளில வந்தா மட்டும் மம்மம் கேளு. எது தெரில, பாப்போம் எது எது எப்படி இருக்குன்னு தெரில. பாப்பா பிடிச்சிக்கோண்ணா. சூப்பர். அண்ணா எங்கம்மா? அண்ணா அண்ணா விளையாடிட்டு இருக்கான் உள்ள. அங்க உள்ள விளையாடிட்டு இருக்கான் அண்ணா. எப்படி சுத்துறான் பாரு அண்ணா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஆசைப்படும். ஸோ மேங்கோ பார் வந்து 2 days கழிச்சு பார்க்கணுன்னு சொன்னால 2 days வெயிலில் வச்சு இப்போ வந்து இது பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே நாங்கள் நார்மலாக ஸ்வீட்டுக்கு பீஸ் போடுவோம்ல, அந்த மாதிரியே பீஸ் போட்டு நீங்கள் ஒரு பீஸா எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பீஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து இது ஒரு பாத்திரத்துல வந்து டிஃபன் பாக்ஸ் எதுலயோ வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேங்கோ பாரும் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம்.